இந்த ட்ரெஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெஸ். எனக்கு மட்டும் கிடையாது, என் டீமுக்கே இது ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு. இந்த பொண்ணோட அப்பா வந்து என்கிட்ட, "அக்கா 2 டேஸில் பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் ரெடி பண்ணி தர முடியுமான்னு?" கேட்டார். நான் என் டீம் கிட்ட கேட்டேன். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்பிக்கையாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றனால ஒரு 15 ஹவர்ஸில் வந்து நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க அப்பா கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, "என் பொண்ணு பிரின்சஸ் மாதிரி நல்ல கிராண்டான ட்ரெஸ் போட்டிருக்கணும்க்கா" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி என் டீமே சேர்ந்து ஒரு 15 ஹவர்ஸில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஃப்ளவர் பேட்ச் மாதிரி பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வித் லைட் பீச் கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ராயலாக இருக்குது. சைட்ஸில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஷோல்டர்லேயும் ஹிப்புக்கிட்டேயும் நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கோம். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக இருக்குது. இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு சோக்கர் நம்ம ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதில் ஒரு கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கு பேராக நம்ம ஒரு கம்மலுமே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட் நெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து சாட்டின் கொடுத்துருக்கோம், கேன் கொடுத்துருக்கோம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா போ மாதிரி பண்ணிவிட்டு ரிப்பன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்க்கணுன்னா லா ஃபேஷன் ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.